அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். 10th மேக்ஸில் இப்போ யூனிட் 7 பார்க்க போகிறோம். யூனிட் 7 ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், அளவியல். ஸோ அது அளவியல் மென்சுரேஷன் 3D கான்செப்ட் தான் இங்கே வரும். ஸோ 3D நம்ம கனசதுரம் கனசெவ்வகம் பற்றி 9th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். மீதி இருக்க எல்லா ஷேப்புமே இந்த யூனிட்டில் தான் கவர் ஆகும். அது உருளை, உள்ளிலற்ற உருளை, கோளம், அதே போல் அரைக்கோளம், நெக்ஸ்ட்டு கூம்பு, அதுக்கடுத்தது இடைக்கண்டம், இந்த மாதிரி எல்லா ஷேப்போட 3D கான்செப்டில் வரக்கூடிய எல்லா ஷேப்போட கான்செப்டுமே இங்கே தான் வரும். இந்த அளவியலில் மொத்தம் 2 கான்செப்ட், அது 3 கான்செப்ட்னே சொல்லலாம். அதாவது 3D கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு புறப்பரப்பு ஆர் வளைபரப்பு, அடுத்தது 2வது மொத்த புறப்பரப்பு. ஃபஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அல்லது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லாஸ்ட்டில் கன அளவு வால்யூம். இந்த 3 கேட்டகரியில் தான் இந்த 3D கான்செப்டில் வரும். பொதுவாக 3D கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஹைட் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கூடியது ஃபார்முலாஸ் தான். மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் நல்லா தெளிவாக தெரிஞ்சு அப்படின்னாவே ஈஸியாக அந்த கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபார்முலாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த யூனிட்டோட லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு டேபிளே அழகாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஷேப்பு, அதோட வளைபரப்பு என்ன, மொத்த புறப்பரப்பு என்ன, கன அளவு என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே ஃபார்முலாவை நல்லா தெளிவாக ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ அதை ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டு அடுத்து ஒவ்வொரு சம்மாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டேபிள் நல்லா தெளிவாக பிரிண்ட் எடுத்து கூட வச்சுக்கோங்க, ஆர் கைப்பட எழுதி நோட் பண்ணுங்கள். பாருங்கள், கனசெவ்வகம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதோட வளைபரப்பு அல்லது பக்கப்பரப்பு 2h அதாவது 2l+b × h, இப்படி கூட நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதுக்கடுத்தது இதோட மொத்த பரப்பு 2/lb + bh + lh, அதே மொத்த பரப்பரப்பு கன அளவு l × b × h. ஸோ அதெல்லாம் நம்ம 9th ஸ்டாண்டர்டில் பார்த்துட்டோம். அதே போல் கனசதுரம் பார்க்கும்போது அதோட பக்கப்பரப்பு 4a², மொத்த பரப்பரப்பு 6a², கன அளவு a³. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நேர்வட்ட உருளையோட வளைபரப்பு அப்படின்னு கேட்டால் 2πrh. ஆக்சுவலாக ஒரு வட்டம் இருக்குது, வட்டத்தோட வளைபரப்பு ஆர் சுற்றளவு நம்ம என்னென்னு பார்க்குறோம், 2πrன்னு பார்க்குறோம். இது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஹச்சுங்கிறது இன்வால்வ் ஆகும். இப்படி தான் நீங்கள் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 2πr வட்டத்தில் அதோட ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு. அதை என்ன 3Dனா என்ன ஒரு ஹைட் இன்வால்வ் ஆகுன்னு சொன்னேன்ல, இந்த கான்செப்ட் படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறபோது 2πrhங்கிறது வளைபரப்பு. 2πrங்கிறது நீங்கள் இதை ஒவ்வொன்றே விளக்கமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே ஒரு சில கான்செப்ட் புரியும். ஆர் எனக்கு ஃபார்முலாஸ் நல்லா நான் ரிவைஸ் பண்ணணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்முலாஸ் படிக்காமலே ஏதாவது ஷார்ட்கட் இருக்குமா அப்படின்னே பார்த்துட்டு இதை படிக்காமல் விட்டுருவாங்க. ஸோ ஃபார்முலாவும் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதனால் தெளிவாக நீங்கள் ஃபார்முலாவோடு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபார்முலா படிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் அளவியலில் வரக்கூடிய எல்லா கான்செப்டையும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதுவுமே உங்களுக்கு மென்சுரேஷன் எடுத்துட்டோம்னாவே எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையுமே குறைஞ்சது 5 கொஸ்டினாவது இருக்கும். 2D 3D எல்லாம் சேர்த்தாவே குறைஞ்சது 5 கொஸ்டினாவது இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் ஃபார்முலா பாருங்கள். அது மட்டும் ஒரு சில குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்முலா ஒரு டைம் மட்டும் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை படிக்காமல் விட்டுறாங்க, மறந்து போயிடுது. அப்போது ரிவைஸ் பண்ணாமல் விடுறதுனால தான் அது மறந்து போயிடுது. அதனால் கஷ்டங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போது ஒரு பேரை நம்ம அடிக்கடி ஞாபகம் வச்சோம்னா அந்த பேர் ஞாபகம் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு டைம் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல பேராச்சு மறந்து போச்சு அப்படின்ட்டு நம்ம ரொம்ப நாள் கழித்து யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அது மாதிரி தான். ஸோ தொடர்ந்து அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும். ஒரு பேப்பரில் அழகாக எழுதி கூட நீங்கள் அடிக்கடி பார்க்குற செவத்தில் கூட ஒட்டி வச்சுருங்க. இதுதான் நீங்கள் உங்களுக்கு கண்ணில் அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னாவே ஞாபகம் வந்துடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் அதை சொல்லி பாருங்கள். ப்ராக்டிஸ் சம்னால் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஃபார்முலாவை எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுறது ரொம்ப நல்லது. ஸோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபார்முலா படிக்கிறத ஒரு ஆர்வத்தோடு படிங்க. 2-in-1 கான்செப்ட்னே நினச்சி படிங்க. ஓகே. அதுக்கடுத்து நேர்வட்ட உருளையோட கன அளவு, முக்கியமாக கன அளவு கான்செப்டை இன்னவே ரொம்பவே கவனம் செலுத்தி படிங்க. எல்லா ஷேப்புக்குரிய கன அளவும்
உருளையோட கன அளவு πr ஸ்கொயர் ஹச். இங்கேயும் பாருங்கள் வட்டம் இருக்கும், வட்டத்தோட பரப்பு என்ன πr². அது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் உருளை. அப்போ உருளையோட கன அளவு πr² ஹச். இவ்வளோதான். இப்போ நீங்கள் உருளை படிக்கிறத அப்படியே கூம்பு இதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணலாம். இப்போ இதில் உருளையோட கன அளவு πr² ஹச், கூம்போட கன அளவுனா இந்த உருளையோட கன அளவில் 1/3 தான் கூம்போட கன அளவு. பாருங்கள் 1/3 × πr² ஹச். இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி இருக்க பாருங்கள், இப்போ வலைப்பரப்பு அப்படின்னா இந்த சைடில் இருக்க இந்த ஒரு பரப்பு தான், அடியில் இருக்கிறத சேர்க்காம. அப்போது πrl அதான் சாய் உயரம். இதில் நீங்கள் கொஸ்டின் கூம்புன்னு வரும்போது கொஸ்டினை கவனிக்கணும், அங்கே ஹச்சு கொடுக்குறாங்களா எல் கொடுக்குறாங்களா, நீங்கள் அந்த கொஸ்டினை பார்க்கும்போது புரியும். ஸோ எவ்வளோக்களோ நீங்கள் ஃபார்முலாவை தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் ஃபார்முலாவுக்கு ஒரு சம்மும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே போதும், அதுவே உங்களுக்கு நல்லா தெளிவாயிரும். அந்த ஒரு சம் ப்ராக்டிஸ் பண்ண பின்னாடி அதை நீங்கள் சிம்பிளை பண்ணுறதுலாம் நீங்கள் கற்றுக்குவீங்க. பண்ண பின்னாடியே அழகா நீங்கள் அந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது சாய் உயரம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனி ஃபார்முலா என்னென்னா ரேடியஸும் ஹைட் வேல்யூம் கொடுத்துட்டு, இப்போ ஹைட்னா இந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க, சாய் உயரம்னா இந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்போ ரேடியஸும் ஹைட் வேல்யூம் கொடுத்து நம்ம வலைபரப்பு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக எல் வேல்யூ கண்டுபிடிச்ச பின்னாடி தான். அப்போ அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன இருக்குது? r² + h². நீங்கள் இதுதான் செங்கோண முக்கோணங்கிற கான்செப்ட் தான். அப்போது 2 பரப்பு வேல்யூ இருக்குது. நீங்கள் எல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மற்ற 2 பக்கங்களோட வர்க்கங்களோட கூடுதலுக்கு சமம். ஓகேவா? இந்த தானே. ஸோ அதுபடி நீங்கள் அழகாக இந்த எல் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதோட மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிற போது நம்ம ஆல்ரெடி πrlங்கிறது வலைப்பரப்பு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அடியில் உள்ள பரப்பு என்ன? வட்டம் தானே, வட்டத்தோட πr². இது ரெண்டில் எது காமனாக இருக்குது? πயும் r காமனாக இருக்கும். அப்போ இதுலேருந்து எல் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இங்கே r² πr ஒன்று வெளியில் போயிடுச்சு, இன்னொரு r மட்டும் இருக்கும். அவ்வளோதான், πrl + r. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நெக்ஸ்ட்டு அதோட கன அளவு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், 1/3 πr² ஹச். இப்போ கோலம் அப்படிங்கிற பாருங்கள், கோலத்தையும் அரை கோலத்தையும் அழகாக நீங்கள் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கோலம் இதில் 4 வட்டங்கள் சேர்ந்தது தான் கோலத்தோட பரப்பளவு, அதாவது பக்க பரப்பும் கூட சொல்லலாம். 4 வட்டங்கள் இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. 4 வட்டங்கள் சேர்ந்து கவர் ஆனிச்சுன்னா ஒரு கோலத்தோட பரப்பு கிடச்சிடும். அதனால தான் ஒரு வட்டத்தோட வேல்யூ πr² தானே. அப்போ 4 வட்டம்னா 4πr². இந்த பக்கப்பரப்பும் இதே வேல்யூ தான், மொத்த பரப்பும் இதே வேல்யூ தான். ஒரே ஃபார்முலா தான் கோலத்துக்குன்னு வரும். இதில் கோலத்தோட கன அளவு 4/3 πr³. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. கோலத்தோட கன அளவு நீங்கள் நிறைய இடங்களில் அப்ளை பண்ணுவீங்க, கோலம் கான்செப்டில் நிறைய இடங்களில் கேட்பாங்க. அப்போ 4/3 πr³. இப்போ அரைக்கோளம்ங்கிற பாருங்கள், அரைக்கோளம்ங்கிறது 3 வட்டம் சேர்ந்தது அதோட, இப்போ 2 வட்டம் சேர்ந்தது அதோட வலைப்பரப்பு, அதனால் 2πr² சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மொத்த பரப்புங்கிற போது மேலே ஒரு வட்டம் இருக்கா, 3வது வட்டத்தையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுதான் அரைக்கோளத்தோட மொத்த பரப்பரப்பு 3πr². புரிஞ்சுங்களா? இப்போ இதோட அரைக்கோளத்தோட கன அளவுனா இங்கே இதோட கோலத்தோட கன அளவில் பாதி. அப்போ 4/3 πr³ நீங்கள் /2ன்னு போட்டிங்கன்னா இந்த 2 இங்கே இருக்க 4 தான் கேன்சல் ஆகும். அப்போது 4 கேன்சல் ஆகுதுன்னா மீதி 2 வந்துடுமா? அப்போ 2/3 πr³. இதை ரெண்டையும் அழகாக நீங்கள் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உருளையும் கூம்பையும் வந்து அழகாக நீங்கள் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது 2 ஒரு ஜோடி, இந்த மாதிரி நீங்கள் கம்பைன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்தது உள்ளீடற்ற அப்படிங்கிற கான்செப்ட் வரும். இந்த உள்ளீடற்ற கான்செப்டுக்கு அந்தந்த ஷேப்பை யோசிங்க. இப்போது உருளை நீங்கள் எடுத்துருக்கீங்க, உள்ளீடற்ற உருளைங்கிற போது உருளைக்கான வலைப்பரப்பு என்ன? 2πr². அப்படியே கம்பேர் பண்ணி அப்போ உள்ளீடற்ற உருளை, உள்ளீடற்ற வந்துச்சு அப்படின்னாவே R ஸ்மால் r இன்வால்வ் ஆகும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது எங்கே ப்ளஸ் வரும் எங்கே மைனஸ் வரும், இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதே ஃபார் மட்டும் தான் இங்கே வரும். பாருங்கள், 2π × R + ஸ்மால் r × அந்த ஆறுங்கிற கான்செப்ட் பதிலாக R + ஸ்மால் r. நெக்ஸ்ட்டு அதோட மொத்த புறப்பரப்பு, உள்ளீடற்ற உருளைக்கு மொத்த புறப்பரப்பு 2π × R + ஸ்மால் r. அதுக்கு அடுத்தது இங்கே ப்ராக்கெட்டில், அதுக்கு அடுத்தது R மைனஸ் ப்ராக்கெட் வரும், R மைனஸ் ஸ்மால் r + h. இதுதான் உள்ளீடற்ற உருளையோட மொத்த புறப்பரப்பு. ஒரு சில ஃபார்முலா மட்டும் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதையுமே கம்பேர் பண்ணி படிக்காமல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், உள்ளீடற்ற உருளையோட கன அளவு அப்படிங்கிற போது இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்?
ஆர் ஸ்கொயர் ஹச் அப்படிங்கிறது உருளையோட கன அளவு. இப்போ இந்த கேப்பில் எதுவுமே இருக்கா? உள்ளீடற்ற அப்படின்னா உள்ள ஒன்றும் இல்லை, உள்ளீடற்ற உள்ள எதுவுமே இல்லை. அப்போது இங்கே நம்ம மைனஸ் பண்ணுவோம், பெரிய ஆர்லேருந்து சின்ன ஆரை நம்ம மைனஸ் பண்ணுவோம். அதனால் இந்த ஆர் ஸ்கொயருங்கிற கான்செப்ட்டு என்னாகும்? கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயருங்கிற வரும். எப்பயும் போல் பை ஆர் ஸ்கொயர் ஹச்சுங்கிற கான்செப்டே தான் வரும். இதான் உள்ளீடற்ற உருளை. அதே போல் தான் உள்ளீடற்ற கோளம். கோளம் வேல்யூ என்ன? இப்போது வெளிப்பரப்புங்கிறது அந்த கேபிட்டல் ஆர் தான் இருக்கும். அதனால 4 பை ஆர் ஸ்கொயர் தான். இதில் கேபிட்டல் ஆரோட வேல்யூ தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணோம். அடுத்தது மொத்த புறப்பரப்புங்கிற போது இந்த வெளியில் இருக்க பரப்பளவு, அதுக்கப்புறம் உள்ளே இருக்க பரப்பளவு, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணல. அதனால தான் இப்போ 4 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 4 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இதில் 4 பை காமனாக இருக்கும். கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயருங்கிறத நோட் பண்ணிடலாம், இப்படி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் என்ன வரும்? கோலம்ங்கிற போது 4/3 பை ஆர் கியூப். இப்போ இதில் இந்த ஆல்ரெடி நான் சொன்னேன்ல உள்ள எதுவுமே இருக்காதுன்ட்டு. அப்போ கன அளவுனா இதெல்லாம் சேர்ந்தது தான். அப்போது கேபிட்டல் ஆர் கியூப், அந்த ஆர் கியூப் அப்படிங்கிறப்பல கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள் அரைக்கோளம். அரைக்கோளம் பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ளீடற்ற அரைக்கோளம் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 2 பை ஆர் ஸ்கொயருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஆர் ஸ்கொயருங்கிறது போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். தான் உள்ளீடற்ற அரைக்கோளத்தோட வலைபரப்பு. அதே போல் மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிற போது இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். பை வேல்யூ 3 பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இது உள்ளீடற்ற. ஆக்சுவலாக 3 பை ஆர் ஸ்கொயருங்கிறது வெளியில் உள்ள அந்த பரப்பு தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பு 3 பை ஆர் ஸ்கொயர். இப்போ இதில் வெளிப்பரப்புங்கிறப்ப கேபிட்டல் ஆர் தானே வரும், அதனால் கேபிட்டல் ஆர் நோட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த உள்ளீடற்றுங்கிற போது நடுவில் இருக்க அந்த வேல்யூ நம்மளுக்கு தேவைப்படாது. அதாவது நடுவில் இருக்க வேல்யூ தேவைப்படாது. அது இப்போ நடுவில் இருக்க பரப்பு என்னவோ அதை நம்ம சேர்த்துக்கணும். அப்போ நடுவில் இருக்க பரப்பு என்ன? பை ஆர் ஸ்கொயர் தானே. இதில் எது காமனாக இருக்கும்? பை மட்டும் தான் காமனாக இருக்கும். அப்போ 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இதுதான் இதற்கான மொத்த புறப்பரப்பு. அதே போல் கன அளவுங்கிறது அரைக்கோளத்தோட கன அளவு 2/3 பை ஆர் கியூப். இதில் 2/3 பை அப்படியே வச்சுக்கலாம். கேபிட்டல் ஆர் கியூப்ங்கிறது போல ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப்ங்கிறது இங்கே நம்ம நோட் பண்ணிடலாம். ஸோ அப்போது ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த உருளை கோளம் அப்படிங்கிற கான்செப்டை இங்கே நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு கூம்போட இடைக்கண்டம். இந்த கூம்போட இடைக்கண்டத்தை எந்த ஃபார்முலாவோட நீங்கள் அப்ளை பண்ணலாம்னா கூம்பு இதோட ஃபார்முலா கோன் இது இருக்குல்ல, ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் அந்த ஷேப்போட கோன் அதோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த ஃபார்முலாவும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம கூம்போட வலைப்பரப்பு பை ஆர் எல்லுன்னு பார்த்துருக்கோம்ல, அதே தான் இடைக்கண்டத்தோட வலைப்பரப்புங்கிற போது பை கேபிட்டல் ஆர் வரும் ப்ளஸ் ஸ்மால் ஆர் வரும் இன்ட்டு எல். கேபிட்டல் ஆர் கீழே உள்ள வலைப்பரப்பு நம்மளுக்கு தேவை, மேலே இருக்கிறது தேவை. ஸோ அதனால் இங்கே நம்ம கேபிட்டல் ஆர் அடுத்து ஸ்மால் ஆர் ரெண்டுமே ஆட் பண்ணி எல் சாய் உயரங்கிறத நம்ம நோட் பண்ணுறோம். இதுதான் கும்போட இடைக்கண்டத்தோட வலைப்பரப்பு. அதே போல் நம்ம எல் வேல்யூ சாய் உயரம் டேரெக்டாக கொடுக்காம ஆரும் ஹச் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எல் வேல்யூ என்ன கண்டுபிடிப்போம்? எல் ஈக்குவல் டு √h² ப்ளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆருங்கிறது வரும், பட் எங்கே ப்ளஸ் எங்கே மைனஸுங்கிறதுல கவனம் நோட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது இடைக்கண்டத்தோட வலைப்பரப்பு. இடைக்கண்டத்தோட வலைப்பரப்புன்னு பாருங்கள் பை. இது எல்லாத்தையும் வலைப்பரப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதான் பை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல். அடுத்து இங்கே கீழே இருக்க வட்டத்தோட பரப்பளவு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கேபிட்டல் பை ஆர் ஸ்கொயர். அதே போல் மேலே இருக்க பரப்பை நம்ம ஆட் பண்ணணும். அப்போது பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இவ்வளோ தான் இதோட இடைக்கண்டத்தோட வலைப்பரப்பு. அப்போ வலைப்பரப்பு தெரிஞ்சுட்ட மாதிரி மொத்த புறப்பரப்பு இது மூணையும் ஃபஸ்ட்டு இந்த வலைப்பரப்பு சம்மந்தமாக இது, அதுக்கப்புறம் கீழே உள்ள பெரிய ரேடியஸ்க்குரிய பரப்பளவு, மேலே உள்ள சின்ன ரேடியஸ்க்குரிய பரப்பளவு, இதை மூணையுமே நம்ம ஆட் பண்ணிட்டாவே போதும். அடுத்து லாஸ்ட்டில் இடைக்கண்டத்தோட கன அளவு. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா பாருங்கள். எப்பயும் போல் 1/3 பை ஆர் ஹச் அப்படிங்கிற கான்செப்ட் தான், பை ஆர் ஸ்கொயர் ஹச்சுங்கிற கான்செப்ட் தான். பட் இங்கே 1/3 பை ஹச்சும் காமனாக இருக்கும். இந்த ஆர் ஸ்கொயரில் தான் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்லாம் இன்வால்வ் ஆகும். இந்த மாதிரி கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ்
RH இதுதான். ஸோ நீங்கள் ஃபார்முலாவை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் நல்லா அதை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். எடுத்தோடனே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறோம், எடுத்தோடனே நம்ம அழகாக நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறோமா, அங்கங்கே கீழே விழுந்து எந்திரிச்சு நம்ம அடிபட தான் அப்படியே போக தெரியும். அதே போல் தான் நம்ம ஒரு டைம் நம்ம படிக்கிறோம், அங்கே ஒரு சில ஃபார்முலா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு சில ஃபார்முலா மறந்து போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து அது மறந்தாலும் பரவாயில்ல அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் மென்சுரேஷன் கான்செப்டில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. மற்றதெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணாத இருக்கிறதுலாம் ட்ரிக்ஸு. நம்ம கொஸ்டினை எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதில் ட்ரிக்ஸ். இதுலேயும் வந்து ரேஷியோ கான்செப்டில் வரக்கூடியதுக்கு சூப்பரான ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் இன்னும் நம்ம ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டாக. ஃபஸ்ட்டு பரப்பளவு, அதாவது எல்லா ஷேப்புக்கான வலைபரப்பும் மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிற கான்செப்டில் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லியிருப்பாங்க. இந்த பரப்பு கான்செப்டை சொல்லி முடித்த பின்னாடி அதுக்கப்புறம் கன அளவு கான்செப்ட் வந்திருப்பாங்க. இவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எந்தெந்த ஷேப்லேருந்து எது வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு செவ்வகத்தை அப்படியே ஒரு அச்சு அந்த அகலப்பகுதியை நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா அது அப்படியே ஒரு உருளையாக மாறிடும். அப்போ செவ்வகத்திலேருந்து உருவாகிறது தான் 2D கான்செப்ட்லேருந்து உருவாகிறது தான் 3D. இப்போ இதில் என்ன ஆகும், மேலே 2 வட்டம் இருக்க மாதிரி இருக்கும், நடுவில் இருக்கிறது சதுரத்தோட பரப்பளவாக இருக்கும். அவ்வளோதான். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போது ஒவ்வொரு இதுலையுமே தனித்தனியாக ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க, சொல்லிவிட்டு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. நம்ம டேரெக்டாக ப்ராப்ளமே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னாவே உங்களுக்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு அது என்ன ஷேப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த ஷேப்புக்கான கேள்வி என்ன, முதல் ஷேப் என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா, ரெண்டாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கணும். ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்குரிய ஃபார்முலாவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ வலைபரப்பு அப்படின்னா 2πr/hன்னு இருக்கும். அடுத்து மொத்த புறப்பரப்பு அப்படின்னா 2πr × h+r. இதுதான். இப்போது இது ரெண்டாவது ஃபார்முலா என்ன நோட் பண்ணிட்டீங்கள. அதுக்கப்புறம் மூணாவது டேட்டாஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா டேட்டாஸ் வந்து ஒரு சில இடங்களில் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இடங்களில் இந்த ஃபார்முலாவுக்கு தேவையானதை இன்டைரக்டாக கொடுத்துருக்கலாம். இதுதான் விஷயம். இதுதான் இந்த மாடல் தான் இருக்கும். முதல் மாடல் இப்படி தான், டைரெக்டாக டேட்டாஸ் கொடுத்துருவாங்க. அடுத்தது ரெண்டாவது இன்டைரக்டாக டேட்டாஸ் கொடுப்பாங்க. அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் கான்செப்டில் இருக்கும். அவ்வளோதான். இது போக நாலாவது இந்த மடங்குங்கிற கான்செப்டில் வரும். இதுதான் உங்களுக்கு மென்சுரேஷனில் வரக்கூடிய மாடல் இதுதான். இப்போ நீங்கள் கரெக்டாக ஃபார்முலா தெரிஞ்சது தான் அதில் உள்ள டேட்டாஸை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பாருங்கள், நம்மளுக்கு இதுக்கு என்ன தேவை, 6Hன்னு தேவை, ரேடியஸும் ஹைட் வேல்யூ. உயரம் வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்கல்ல, அதோட ஆரம் 14 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்கல்ல, ரெண்டும் டேரெக்டாக கொடுத்துட்டாங்கல்ல. இன்னும் வேல்யூ அப்ளை பண்ணுறது தான் 2πr/h. அப்போ 2 × 22/7 × r வேல்யூ 14, h வேல்யூ 20. சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்ப்ளை பண்ணுறோம். சிம்ப்ளை பண்ணால் 2 × 22 × 2 × 20ன்னு கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணால் 1860. அவ்வளோதான். அப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன மெத்தட், என்ன ஆர்டரில் நீங்கள் ஒன்று யோசிக்கணும், இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் இந்த ஆர்டரை யோசிக்காமல் விட்டாங்கன்னா டேட்டாஸ் வந்து அவங்கள ரீட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது இதில் நம்ம எதை யோசிக்கணும், கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்காமலே அவங்க கொடுத்துருக்க இன்டைரக்டான டேட்டாஸ் கொடுத்துருக்கிறத பார்த்தே கன்ஃபியூஸ் ஆவாங்க. இப்படிலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எது பண்ணால் நீங்கள் தைரியமாக நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு என்ன ஷேப்புங்கிறத யோசிங்க, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்குரிய ஃபார்முலா என்னான்ட்டு நீங்கள் நோட் பண்ணிடுங்க. அப்போ இதுக்கு தேவையான டேட்டா கொடுத்துருக்காங்க, இன்டேட்டா கொடுத்துருக்காங்களா, அதான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, இதே போல் தான் அடுத்தடுத்தது இருக்கும். இப்போ நீங்கள் பயிற்சி எனக்கு இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு கணக்கெலாம் அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், நீளம் 3 மீட்டர், விட்டம் 2.8 மீட்டர். இதில் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, உருளை கொண்டு ஒரு தோட்டம் சமப்படுத்தப்படுகிறதுனாவே பரப்பு தான். 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும். இப்போ ஒரு சுற்றுக்குங்கிற போது ஒரு வலைபரப்பு. அப்போ ஒரு வலைபரப்பு எத்தனை, அதை நம்ம × 8ன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 8 டைம் வந்து எவ்வளோ தூரம் சமப்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? உருளை தானே, உருளையோட வலைபரப்பு நம்ம என்ன சொல்லுவோம்? 2πr/h தான். அப்போ ஆர் வேல்யூ ஹச் வேல்யூ நம்மளுக்கு தேவை. டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது நீளம் தான் ஹைட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பில் ஹைட்டு, அப்போ ஹச் வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல 3 மீட்டருங்கிறத. நெக்ஸ்ட்டு அவங்க ரேடியஸ் கொடுக்காம விட்டம் கொடுத்துருக்காங்க. இதை தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் கொடுக்கப்பெல்லாம் விட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? அதில் பாதி தானே, டயமீட்டரில் பாதி தான் ரேடியஸு. அப்போ 2.8ல் பாதி 1.4. இதை நீங்கள் கவனிக்கணும். இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, யூனிட் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, இங்கேயும் மீட்டர் கொடுத்துருப்பாங்களா? ஸோ இதை நீங்கள் கவனிக்கணும். இதான் எக்ஸ்ட்ரா நீங்கள் கவனிக்க வேண்டியது. புரிஞ்சுங்களா? ரைட். இப்போ பாருங்கள், இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. வேல்யூ என்ன? ரேடியஸ் வேல்யூ 1.4, ஹச் வேல்யூ 3. அப்ளை பண்ணிட்டு சிம்பிளை பண்ணால் ஒரு டயர் ரோல் ஆகுது அப்படின்னா அதோட வலைபரப்பு 26.4. அப்போது இங்கே 8 சுற்றுன்னு இருக்கா, இன்ட்டு 8ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 211.2. இதுதான் அதோட பரப்பளவு, சமப்படுத்தக்கூடிய பரப்பளவு. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அழகாக நீங்கள் எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்துலேயே நீங்கள் நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இனி அடுத்தடுத்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ங்கிறது அதுவும் நீங்கள் கற்றுக்குவீங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், உள்ளிடற்ற உருளை. அதில் நம்ம பார்த்தோம்ல, ஸோ ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ராப்ளம், இது சம்மந்தமான ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தடிமன் 2 மீட்டர், உட்புற ஆரம் 6 மீட்டர், உயரம் 25 மீட்டர் உடைய ஒரு உருளை வடிவ சுரங்கப்பாதையின் உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசப்படுகிறது. 1 லிட்டர் வர்ணத்தை கொண்டு 10 சென்டிமீட்டர் சதுர மீட்டர் பூச முடியுமானால் சுரங்கப்பாதைக்கு வர்ணம் பூச எத்தனை லிட்டர் வர்ணம் தேவை எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க? உள்ளிடட்டு உள்ள, ஏன்னா சுரங்கப்பாதைங்கிற போது இல்லை எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் இமேஜ் மூலயமாவும் அந்த வேல்யூஸை நோட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், ஆர் அந்த கொஸ்டினில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போது இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? உள்புறம் மற்றும் வெளிப்புறம் மற்றும் பூசணும். அப்போ வலைபரப்பு அப்படிங்கிறத நான் எடுத்துக்குவோம். உள்ளிடற்ற உருளையோட வலைபரப்பு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வலைபரப்புங்கிறது உள்ளிடற்ற உருளையோட வலைபரப்புக்கு சமம். அதோட வேல்யூ என்ன? 2π இன்ட்டு R ப்ளஸ் r இன்ட்டு ஹச். அப்போ நம்மளுக்கு தேவையான டேட்டா என்ன? R வேல்யூ தேவை, r வேல்யூ தேவை, ஹச்சோட வேல்யூ தேவை. இது 3 இருந்துச்சு அப்படின்னாவே டேட்டா அப்ளை பண்ணிடலாம். Rஓட வேல்யூ என்ன? உட்புற ஆரம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மாலரோட வேல்யூ 6. வெளிப்புற ஆரம்ங்கிறது அதோட தடிமன் கொடுத்துருக்காங்க. அப்போது உட்புற ஆரத்துலேருந்து இந்த தடிமன் எவ்வளவு சொல்லியிருக்காங்களோ 2 மீட்டரோ, அப்போ உட்புற ஆரத்தையும் தடிமனையும் சேர்த்தோம் அப்படின்னாவே அப்போ 6 + 2 நம்மளுக்கு 8னே கிடச்சிரும். 8 மீட்டருங்கிறது எல்லாமே மீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது உயரம், ஹைட் வேல்யூ 25 மீட்டர். தேவையான எல்லாமே இருக்குல்ல. அப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அழகாக நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். இப்போ சுரங்கப்பாதையோட வலைபரப்பு 2200 மீட்டர் சதுர மீட்டர். இப்போ 1 லிட்டர் வர்ண பூச தேவையான பரப்பு 10 சதுர மீட்டர். அப்போ 1 லிட்டர் யூஸ் பண்ணி 10 சதுர மீட்டர் அடிக்கலாம்னா மொத்தம் 2200 சதுர மீட்டர் அடிக்கணும். அப்போது டிவைடட் பை 10ங்கிற போது எத்தனை லிட்டர் தேவை? 220 லிட்டர் தேவை. இப்படி தான் நீங்கள் இதற்கான வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தையும் நீங்கள் நிறையா கற்றுக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம அடுத்தடுத்தது பார்ப்போம். ஷேப் தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி கணக்கில் நம்ம பார்க்கலாம். அடுத்து கூம்பு பாருங்கள். கூம்புக்கானதும் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஏதாவது நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த இதை நம்ம பார்க்கலாமா? பாருங்க, 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட. அப்போது மொத்த புறப்பரப்பு கான்செப்ட்டு கூம்போட மொத்த புறப்பரப்பு, அதோட ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் சாயுயரம் என்னான்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், மொத்த புறப்பரப்பு அதோட ஃபார்முலா என்ன? πr இன்ட்டு L + r. πr இன்ட்டு L + r. இந்த வேல்யூவில் நம்மளுக்கு ஆர் வேல்யூ தேவை, எல் வேல்யூ நம்மளுக்கு தேவை. ஆனால் அது சாயுயரம், அதான் கேள்வி கேட்டிருக்காங்கல்ல. இதோட வேல்யூ πr இன்ட்டு L + r. இதோட வேல்யூவே அவங்க என்ன சொல்லிட்டாங்க? 704ன்னு சொல்லிட்டாங்க. இதில் இருந்து ஆர் வேல்யூ இங்கே டைரெக்டாக இருக்குது. என்ன இருக்குது? 7 சென்டிமீட்டர்னு இருக்குல்ல. அப்போது பை வேல்யூ 22/7, ஆர் வேல்யூ 7. இப்போது L + r வேல்யூ 7 = 704. இல்லை இந்த 7 கேன்சல் ஆயிரும், 22 இருக்கும். இங்கே L + r. ஃபஸ்ட்டு 22 டிவைட் பண்ணிடலாம்ல. 11 டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2, இங்கே 6, 4ன்னு கிடைக்கும். மறுபடியும் 2 அடிச்சு கொடுத்தா இங்கே 3, 2ன்னு இருக்கும். இப்போ L + 7ஓட வேல்யூ 32 அப்படின்னா எல்லோட வேல்யூ என்ன?
7 வந்து இங்கே மைனஸாக மாறும். அப்போ 32 மைனஸ் 7 ஆன்சர் 25 சென்டிமீட்டருங்கிறதா இதோட எல்லோட வேல்யூ. புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ ஃபார்முலா நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானதான் சொல்லலாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ இதை ஒன்ஸ் நம்ம பார்க்கலாம். 2.4 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு திண்ம உருளையின் விட்டம் 1.4 சென்டிமீட்டர். உருளையினுள் அதே ஆரமுள்ள கூம்பு வடிவ குழிவு உருளையின் உயரத்திற்கு ஏற்படுத்தப்படுகிறது எனில் மீதமுள்ள திண்மத்தின் மொத்த பரப்பு என்ன? இப்போ ஒரு உருளை ஷேப் இருக்குது, கூம்பை வந்து அப்படியே உள்ளே சொறி வச்ச மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தலையெல்லாம் சொறி வச்ச மாதிரி இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மீதி உள்ள பரப்பு, இந்த பிங்க் கலரில் இருக்குல்ல இதோட பரப்பு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், உருளையோட அந்த உருளையோட வலைப்பரப்பு அதாவது மொத்த புறப்பரப்புங்கிறது எது அப்படின்னா வெளியில் இருக்க உருளையோட அந்த வலைப்பரப்பு ப்ளஸ் கூம்போட வலைப்பரப்பு இந்த வேல்யூ கிடச்சிருமா? அது போக இதோட அடிப்பரப்பு. இதுதான் இந்த ஷேப்பு. ஆக்சுவலாக வந்து இந்த ஷேப் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இதோட அவங்க பரப்புன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கூம்போட அடிப்பரப்புலாம் நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே இருக்க உருளையோட அடிப்பரப்பு ஒரு அடிப்பரப்பு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுட்டா போதும். அதுக்குரிய ஃபார்முலா என்ன? உருளையோட வலைப்பரப்பு 2πr/h, கூம்போட வலைப்பரப்பு πr/l, அடிப்பரப்பு பார்த்தோம்னா πr². இந்த வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். எல் வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே உயரத்தோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போது ஹச்சோட வேல்யூ தான் இருக்குது. கூம்போட ஹச்சோட வேல்யூ அதே நம்ம எடுத்துக்கலாம். உருளையோட ஹச் வேல்யூ இதே 2.4 தான். ஆனால் நம்மளுக்கு கூம்போட வலைப்பரப்புக்கு எல் தானே நம்மளுக்கு தேவை. அப்போது எல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் வேல்யூ 0.49. இப்போ இது எப்படி? விட்டம் வேல்யூ 1.4 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் வேல்யூ இதில் பாதி தானே, இதில் பாதிங்கிறது 0.49 வரும். அதை இங்கே போட்டிருப்பாங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு ஹச்சோட வேல்யூ என்ன? அதாவது 0.7 அப்படிங்கிறது ரேடியஸ் வேல்யூ, அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 0.49. நெக்ஸ்ட்டு 2.4ங்கிற ஹச்சோட வேல்யூ, அதை ஸ்கொயர் பண்ணோம்னா உங்களுக்கு 5.76 வரும். இதில் வந்து 6.25ங்கிறதா ரூட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ 2.5ங்கிறதா எல்லோட வேல்யூ. இது தெரிஞ்சால் இப்போ இந்த ஃபார்முலாவில் அடுத்தடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம்ல. ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 22/7 பைக்கு பதிலாக 6ங்கிற போல் 0.7, 2 இன்ட்டு ஹச்சோட வேல்யூ 2.4, எல் வேல்யூ 2.5, ஆர் வேல்யூ 0.7. இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணோம்னா நம்மளுக்கு 17.6 இருக்கும். இதுதான் மொத்த புறப்பரப்பு. புரிஞ்சுக்கலாம்? ஸோ அந்த ஷேப்பை நீங்கள் கரெக்டாக கவனிக்கணும். எதோட கூட்டு வடிவங்கிற சேர்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இதை அடுத்தடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு கோலம் சம்மந்தமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கோலம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா புறப்பரப்பு கொடுத்துருப்பாங்க. அதே போல் அரைக்கோளம் சம்மந்தமாகவும் உங்களுக்கு டேரெக்டாக ஃபார்முலாலாம் கொடுத்துட்ட பின்னாடி தான் கொஸ்டின் இருக்கும். பாருங்கள், ஒரு கோலத்தோட புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதோட விட்டம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோலத்தோட புறப்பரப்பு என்ன? 4πr². இதில் அதோட வேல்யூ 154 கொடுத்துட்டாங்க. ஆறுங்கிறது வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை அப்படியே டபுள் பண்ணிக்க வேண்டியதான். அப்போது 4 × 22/7 பைக்கு போல் நம்ம அப்ளை பண்ணிடலாம். r² அப்படியே வச்சிடலாம். 154. இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா இப்போ 11 அடிச்சு கொடுத்தா இங்கே 2 வரும், இங்கே 1 4ன்னு வரும். மறுபடியும் அடிச்சு கொடுத்தா இங்கே 7ன்னு இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன? இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிவைடருக்கு 7 இந்த சைடு மறுபடியும் மல்டிபிளாக மாறும். அப்போ 2 7 அங்கே வந்துடும். இங்கே 4ங்கிறது டிவைடாக மாறும். அப்போ டிவைடாக மாறுச்சு அப்படின்னா 1/4 நம்ம நோட் பண்ணிடலாம். இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா r² வேல்யூ தான் இந்த 7 × 7 / 4. இதில் வந்து ஆரோட வேல்யூ என்ன? 7/2 நம்ம எடுத்துக்கலாம். அவங்க என்ன டயமீட்டர் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 கேன்சல் ஆகிடும், 7 தான் வரும். ஸோ 7 மீட்டர் தான் அதற்கான ஆன்சர். இப்போ இதிலே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதாவது நம்மளுக்கு இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு என்ன ஷேப்பு என்ன கேள்வி, இதுதான் அந்த கேள்விக்கான ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னாவே அதை வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணுறது அடுத்தடுத்து கடன்னு நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ அழகாக நீங்கள் இதை நோட் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த ஷேப் பாருங்கள். அடுத்த ஷேப் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளீடற்ற உருளை இந்த கான்செப்ட் உள்ளீடற்ற அரைக்கோளம் இந்த கான்செப்டில் 7.11 கொடுத்துருக்காங்க. உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் 3 மீட்டர் 5 மீட்டர்.
ஓட்டின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைபரப்பு ரெண்டுமே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இது ஃபஸ்ட்டு உள்ளிடட்ட அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பு வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன? 2π இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு. இதில் எல்லா வேல்யூமே இங்கே இருக்குது. டேரெக்டாக அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிடலாம். மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன? π இன்ட்டு 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இதில் வந்து π வேல்யூ 22/7. அடுத்தது ஆர் வேல்யூ ஆர் வேல்யூ 5, அதை ஸ்கொயர் பண்ணால் 25, அதை நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 75. இப்போ இங்கே ஸ்மாலரோட வேல்யூ 3, ஸ்கொயர் பண்ணால் 9. இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 264 கிடைக்கும். அப்போது வலைபரப்பு 213 ஆகும், புறப்பரப்புங்கிறது 264ங்கிறதை அழகாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வலைபரப்பு கான்செப்டில் அரைக்கோளம் கான்செப்டில் அழகாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எந்த மாதிரி கேள்வி வைப்பாங்கன்னா, ஏதாவது 2 அல்லது 3 ஷேப்பை கம்பேர் பண்ணி அதோட வீதங்கள் என்னன்னு கேட்பாங்க. வலைபரப்போட வீதம் கேட்கலாம், அடுத்தது கன அளவோட வீதமும் அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இதையும் நம்ம தெளிவாக எல்லா ஃபார்முலாவையும் கரெக்டாக அப்ளை பண்ணி ஆப்ஷனுக்கு ஏற்றாப்படி மாடிஃபை பண்ணணும். இந்த கேள்வியை பாருங்கள். ஒரு கோலம், ஒரு உருளை மற்றும் கூம்பு, இது என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டரில் தான் நம்ம நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கோலம், அடுத்து உருளை, அடுத்து கூம்பு. ஆரங்கள் சமன்னு சொல்லிட்டாங்க. இது படத்தில் உள்ளபடி இந்த படங்கிறதே நம்மளுக்கு அந்த இடத்துல தேவையில்லை. கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம். ஓகே, அப்போ உருளையோட உயரம் ஹச் வேல்யூ ஆரத்துக்கு சமம். அப்போ ஹச் ஈக்குவல் டு ஆறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வலைபரப்புகளின் வீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு கோலம் தானே கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கோலத்தோட வலைபரப்பு நோட் பண்ணணும். அடுத்து உருளை கொடுத்துருக்காங்க, உருளையோட வலைபரப்பு நோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கூம்பு கொடுத்துருக்காங்க, கூம்போட வலைபரப்பு. எல்லா வேல்யூமே கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணணும். கோலத்தோட வலைபரப்பு 4πr². உருளையோட வலைபரப்பு 2πrh. கூம்போட வலைபரப்பு πrl. இதில் இங்கே வந்து எல் வேல்யூவை நம்ம ஹச்சாக மாற்றணும், அல்லது நம்மளுக்கு ரேடியஸாக கூட ஏதாவது சம்திங் மாற்றணும். அப்போ எல் வேல்யூ √r² + h². இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ஹச் வேல்யூ ஆருக்கு ஈக்குவல்ன்ட்டு. அப்போ இங்கே ஹச்சுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், r² நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், ரூட்டுக்குள்ளேயே 2r² நம்மளுக்கு கிடச்சிரும். ரூட்டுக்குள்ளேயே என்ன இருக்கும், 2r². இப்போ இதில் இருந்து எல் வேல்யூ என்ன பண்ணலாம், அதாவது ரூட்டு அப்படியே தான் இருக்கும். r² இருந்து 1 கேன்சல் ஆகிடும். அப்போ எல்லோட வேல்யூ √2r. இதுதான் இங்கே நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஸோ √2 மட்டும்தான் அது ரூட்டு நோட் பண்ணணும், எல்லாம் சேர்த்தே நோட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ரைட், இப்போ நம்ம எல் வேல்யூயும் ஆராக மாற்றிட்டோம். கரெக்டாக இங்கே எங்கே எல் வேல்யூ இப்போ ஹச்சுக்கு பதிலாக ஆறுன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்குவோம். அப்போ என்ன மாறும், இப்போ இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு ஆறு இருக்குது, இப்போ ஹச் ஆராக மாற்றிட்டிங்கன்னா r². புரிஞ்சுங்களா? அடுத்து πr, எல்லுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், √2 × r நம்ம நோட் பண்ணுறோம். இதுவுமே இந்த ஆறு சேர்ந்துச்சுன்னா r²ங்கிறதே மாறிடும். இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். √2πr², இங்கே 2πr², இங்கே 4πr². இல்லை எது காமனாக இருக்குது அதை கேன்சல் பண்ணுங்கள். πr² காமனாக இருக்குது. அப்போ ரிமைனிங் தான் அதோட ரேஷியோ. ஒன்று டைரெக்டாக இப்படியே கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வேலையை நம்ம நோட் பண்ணுறோம். இப்போ இதில் இருந்து ஆப்ஷனில் இந்த இது கொடுத்துருந்தாங்கன்னா இது எப்படி நம்ம மாற்றலாம், ஃபஸ்ட்டு 4 வந்து 2 × 2ன்னு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ 2 அடுத்த ரேஷியோவில் √2ன்னு வரும். இப்போ ஒரே ஒரு 2க்கு பதிலாக மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா √2 × √2ன்னு போடுறேன். இந்த 2 அப்படியே இருக்கும். இங்கே ஒரே 2 இருந்துச்சு. அப்போ √2 × √2 நோட் பண்ணிடுறேன். இதுவும் √2ன்னு வரும். புரிஞ்சுங்களா? அப்போ எப்படி மாடிஃபை பண்ணுறங்கிறது, இப்போ இந்த ஒரு ரூட்டு கேன்சல் ஆகிரும், இதுலேயே ஒரு ரூட்டு கேன்சல் ஆகும். அப்போ 2 ரூட்டுன்னு இருக்கா, இங்கே 2 ரூட்டு இருக்கும். அடுத்து இங்கே ஒரே ஒரு ரூட்டு இருக்கும். அடுத்தது இங்கே எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்தோம்னா இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போது 2 √2 1 இதான் அதுக்கான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ ரேஷியோ கான்செப்டில் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஆப்ஷனுக்கு ஏற்றாப்படி நம்ம மாடிஃபை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அந்த 3 ஷேப்பையும் கம்பேர் பண்ணுறதுல கொடுக்குற மெத்தடு. ஸோ அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இடைக்கண்டங்கிற போது உங்களுக்கு அந்த ஃபார்முலா வலைபரப்பு என்ன, மொத்த புறப்பரப்பு என்ன, கன அளவு என்ன, எல்லாமே நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ கேள்வி பாருங்கள். ஒரு கூம்பின் இடைக்கண்ட சாயுரம் 5 சென்டிமீட்டர். சாயுரம் கொடுத்துட்டாங்க, எல்லோட வேல்யூ. இரு ஆரங்கள் 4 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர். இந்த இரு ஆரங்கள் சொன்னாங்கன்னா எது பெருசாக இருக்கோ கேபிட்டலாக எடுத்துக்கலாம், சின்னதாக இருக்கோ ஸ்மாலராக எடுத்துக்கலாம். இடைக்கண்டத்தோட வலைபரப்பு கேட்குறாங்க. இப்போ இடைக்கண்டத்தோட வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன, π × R + r
இன்ட்டு எல்லுன்னு இருக்கும். இது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 550/7 சிம்பிளை பண்ணால் 78.57. இதுதான் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. ஸோ அழகாக நீங்கள் ஃபார்முலாங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மென்சுரேஷனுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மென்சுரேஷன் 2D 3D ஏபிஜிபி ஸ்பெஷல் சீரீஸு லாஸ்ட்டில் அல்ஜிப்ரா ஃபார்முலா இதுலையே நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் மேக்ஸோட 80% ஃபார்முலாங்கிறது இதில் வரும். ஸோ அழகாக நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு அநேகமாக பயிற்சி ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. எஸ், இந்த பயிற்சியில் நம்ம இது வரைக்கும் பார்த்தா எல்லா ஃபார்முலாவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ்னால் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம். ஸோ ஆரம் உயரத்தோட வேல்யூ கொடுக்காம ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க. அதன் வலைபரப்பு 5500 சதுர மீட்டர் எனில் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 5:7. இது வந்து ஆரத்தோட வேல்யூ, இது உயரத்தோட வேல்யூ. அப்போ அது ஆர் வேல்யூ, ஹச் வேல்யூ. ஆர் வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம், 5xன்னு எடுத்துக்கலாம். உயரம் வேல்யூ 7xன்னு எடுத்துக்கலாம். இப்போ எப்பயும் போல் உருளையோட வலைபரப்போட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ உருளைக்கான வலைபரப்பு என்ன, 2πr/h. இதோட வேல்யூவே அவங்க 5500ன்னு கொடுத்துட்டாங்க. ஆர் வேல்யூ உயரம் வேல்யூ கேட்குறாங்க. நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 2 இன்ட்டு பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ 5xன்னு எடுத்திருந்தோம், ஹச் வேல்யூவை 7xன்னு எடுத்திருந்தோம். இது ஈக்குவல் டு 5500. இப்போ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 11 அடிச்சு கொடுத்தாவே இப்போ இங்கே 2, அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும், 500ன்னு வரும். இதுக்கு அடுத்தது என்ன, இப்போ நீங்கள் அந்த 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100ன்னு வரும். இந்த 7 கேன்சல் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 50, மறுபடியும் இந்த 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 25ன்னு இருக்கும். இப்போ இதுலேருந்து என்ன, இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு, இது மட்டும் தான் இங்கே பேலன்ஸ் இருக்குது. அப்போ x² வேல்யூ நம்ம சிம்பிளை பண்ணால் 25. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, 5. இதில் நீங்கள் மென்சுரேஷனாக இருக்கட்டும் ஆர் எந்த டாப்பிக்காக இருக்கட்டும், நீங்கள் அடித்து கொடுக்குறதுல தான் அந்த இடத்துல உங்களோட ஸ்மார்ட்னஸே இருக்குது, உங்களோட ட்ரிக் இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எந்த நம்பர் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 5xன்னு இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் 5500 கூட அடிச்சு கொடுக்கலாம். அதாவது 5x 7x இருக்கிறதுல 5ஆல் அடிச்சு கொடுக்கப்பல நீங்கள் 7ஆல் அடிச்சு கொடுக்கலான்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆரோட வேல்யூ என்ன, 5 × 5 25. இங்கே 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்ல, இதே போல் இங்கே 5ஆல் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 7×5 35. அப்போ 25 35ங்கிறது தான் அந்த ஆரம் மற்றும் உயரத்தோட வேல்யூ. இதுதான் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்தடுத்து பாருங்கள், இப்போ 5வது சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாய் உயரம் 19 மீட்டர் கொண்ட கூம்பு வடிவ கூடாரத்தில் 4 உள்ளனர். ஒருவருக்கு 22 சதுர மீட்டர் பரப்பு தேவை எனில் கூடாரத்தின் உயரத்தை கணக்கிடவும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அப்போ இதை பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு சாய் உயரம் எல்லோட வேல்யூ அவங்க 19ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒரு நபருக்கு எவ்வளவு தேவை, ஒரு நபருக்கு 22 சதுர மீட்டர் அப்படிங்கிறது தேவை. இப்போ 4 நபருக்கு அப்படிங்கிற போது மொத்தம் 4 பேர் தானே, மொத்தம் 4 உள்ளன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 நபருக்கு என்ன வரும், இன்ட்டு 4ன்னு பார்க்கும்போது 88 சதுர மீட்டர் தானே, சதுர சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு எது சென்டிமீட்டர் தானே. ஸோ அப்போ இதுவும் சென்டிமீட்டர்னா சதுர சென்டிமீட்டர் நம்ம நோட் பண்ணிக்கலாம். 88. இப்போது இதோட பரப்புன்னு சொல்லியிருக்கனால ஒரு ஆள் நிற்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆள் நிற்கிறாங்க, அவங்களோட அந்த இடத்துல பரப்பு தான் அந்த 22 சதுர மீட்டர் சொல்லிட்டாங்க. அப்போ இதே போல் 4 பேர் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தால் அந்த பரப்பில் அடிப்பரப்பு தானே நம்மளுக்கு தெரியும். அடிப்பரப்பு தான் 88ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அடிப்பரப்புங்கிறது ஒரு வட்டம் தான். கூம்போடியோன்னு இருந்தாலும் அது அடிப்பரப்புங்கிறது வட்டம் தான். அப்போ வட்டத்தோட பரப்பளவு πr². இதுக்கு சமமானதான் இந்த 88. இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். இதுலேருந்து ஆர் வேல்யூ நம்ம பார்க்கணுமா, ஏன்னா அவங்க வந்து கூடாரத்தோட உயரம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆர் வேல்யூ, இதுலேருந்து ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ 22/7 இன்ட்டு r² வேல்யூ 88. இதுலேருந்து இங்கே பாருங்கள், இது 4ன்னு வருமா, ஓகேவா, 4ன்னு வரும். அப்போ r² வேல்யூ 28. r² வேல்யூ என்ன, 28. இதை நம்ம இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது. ஓகே, இப்படியே இருக்கட்டும். இப்போது கும்போட உயரங்கிறத அந்த இடத்துல கேட்டிருக்காங்க. உயரம் வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கும்போட ஹச் வேல்யூ ஃபஸ்ட்டு எல் வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம்,
ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர்னு சொல்லுவோம்ல, இதிலேருந்து நம்ம மாடிஃபை பண்ணலாம். அப்போ இந்த ஃபார்முலா இருந்தால் நீங்கள் மாடிஃபை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு எல்லை ஸ்கொயர் பண்ணால் ரூட்டும் கேன்சல் ஆகும். அப்போ ஹச் ஸ்கொயர் என்ன ஆகும்? ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு மாறும். இதவே வச்சே நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஹச் ஸ்கொயர் இப்படியே வச்சுருங்க. எல் வேல்யூ அவங்க ஸ்டார்டிங்கில் 19 கொடுத்தாங்கல்ல, அப்போ 19 ஸ்கொயர் மைனஸ் ஆர் வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோம். ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 28ன்னு கண்டுபிடிச்சோம். அதனால் ஆர் ஸ்கொயரை நம்ம அப்படியே 28 நோட் பண்ணிடலாம். 19 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 361 ஸ்கொயர் வேல்யூ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்ல. 361 மைனஸ் 28. அப்போ ஹச் ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும்? 300 இங்கே 3 வரும், இங்கே 5 இருக்க 3 வரும், 333. இது பெர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ இல்லை. இதை நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, இது எப்படி பிரிச்சுக்கலாம்னா 9 × 37 நீங்கள் பிரிச்சுக்கலாம். 9 × 37 93 63க்கு 3 பேலன்ஸ் 6 27 6 33 வருதுங்களா? அப்போ இதில் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ மட்டும்தான் இருக்குது. அப்போ அது வெளியில் எடுத்தோம்னா 3 √37 தான் அதுக்கான ஆன்சர். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தானே? ஸோ இதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் நீங்கள் இந்த மாதிரி கான்செப்டில் தான் நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அமௌண்ட் வச்சுங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது உங்களுக்கு 7வது கொஸ்டின் பார்க்கலாம். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். 7 கொஞ்சம் நீங்கள் சின்ன ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் அடுத்தடுத்து நம்ம முடிக்கலாம். இப்போ இதில் ஓகே 7 ட்ரை பண்ணுறதாலும் ட்ரை பண்ணிடலாம். அது கொஞ்சம் ஒர்க் அவுட் அதிகமானதாக நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம உயரங்களுடைய இரு நேர்வட்ட கூம்பின் ஆரங்கள் 1:3 என்ற வீதத்தில் உள்ளன. கூம்புகளின் உயரம் சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 மடங்கு எனில் வலைபரப்பின் வீதம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கூம்பு ஆரங்களோட வீதம் சொல்கிறாங்கல்ல. ஸோ 2 இது வீதம் கான்செப்ட் வருது அப்படின்னா 2னாவே ஒன்று R1 இன்னொன்று R2ன்னு எடுத்துக்கலாம். இதோட வீதங்களை 1 இது 3ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது உயரம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு இது செகண்டு. இப்போ H1 H2 அப்படிங்கிற பார்க்குறோம். ஒரு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1 மடங்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பெரிய வேல்யூ பார்த்தீங்கன்னா சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 மடங்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது 2 உயரத்தையுமே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கூம்போட உயரங்கிறது சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 மடங்கு சொல்கிறாங்க. இதில் சிறிய கூம்போட ஆரம் 1ன்னு வச்சுருக்கோம். அதோட 3 மடங்கு அப்படின்னா 3 தானே. அப்போது ரெண்டுமே H1 3 தான், H2வும் 3 தான். இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். இன்னும் வலைபரப்போட வீதம் கேட்குறாங்கல்ல. அப்போது ஃபஸ்ட்டு அடுத்தது செகண்டு இதான் வலைபரப்போட வீதத்தை நோட் பண்ண போகிறோம். πr/l இதான் கூம்போட வலைபரப்புக்கான ஃபார்முலா. இதில் R1 L1 அடுத்தது πr2 L2. இதில் பை கேன்சல் ஆயிரும். L1ஓட வேல்யூ 1. அதே போல் சார் L1ஓட வேல்யூ இங்கே கொடுக்கல இல்லை. L1 அடுத்தது L2 வேல்யூ கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அகெயின் இதுக்கான ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் இது R1 H1 நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் R2 ஸ்கொயர் ப்ளஸ் H2 ஸ்கொயர் வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். R1ஓட வேல்யூ 1 ப்ளஸ் H1ஓட வேல்யூ 3 ஸ்கொயர். ஓகே 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ரூட்டில் நோட் பண்ணுவோம். அதே போல் R2ஓட ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே H2 வேல்யூ 3 ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வர்றது 10ன்னு வரும், √10ன்னு வரும். இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா √9 9 + 9 18 வரும். 18 √10 அடுத்து √18 இருக்குது. இதுதான் இதற்கான வேல்யூஸ். ஸோ அப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஃபார்முலாவே அப்படியே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க ஃபார்முலாவே அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு πr/L1 R1 L1 அடுத்தது πr2 L2 வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். இப்போ பை வேல்யூ கேன்சல் பண்ணிடலாம். R1ஓட வேல்யூ 1 L1ஓட வேல்யூ √10. அதே போல் R2ஓட வேல்யூ 3 L2ஓட வேல்யூ √18. அப்போது √10 இங்கே 3 √18 இருக்குது. இப்போ இதில் √10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா √5 × √2ன்னு பிரிச்சுக்கலாம். அதே போல் 3 × 18 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம், 9 × 2ன்னு பிரிச்சுக்கலாம்ல. 9 × 2ன்னு பிரிக்கும்போது 9க்கு பதிலாக √3ங்கிறது 3ங்கிறது வெளியில் வரும். 3 × 3 √2ன்னு வெளியில் வந்துடும். இதுதான் அப்போ √5 × √2. இதில் எது கேன்சல் ஆகும், இந்த
ரூட்டு ஒரு ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த சைடு √5 மட்டும் இருக்குது, இந்த சைடு 3 × 3 9 இருக்குது. அப்போ √5:9ங்கிறது தான் அதோட விகிதம். கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருக்குன்னு ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ என்ன இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கோளத்தின் ஆரம் 25% அதிகரிக்கும் போது புறப்பரப்பின் சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிகமாகக்கூடிய புறப்பரப்பின் சதவீதம். இதுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் இருக்குதா, நம்ம பர்சன்டேஜில் பார்க்குறது x + y + xy/100 இதவே அப்ளை பண்ணாவே போதும். எக்ஸும் 25% தான், எது அதிகரிக்குதோ அதுதான். ஒய்யும் அதே 25%. அது பரப்புன்னு கேட்டிருந்தா இந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணலாம். 25 × 25 / 100. இப்போது ஒரு 25 4 25 100. நெக்ஸ்ட்டு இங்கே 25/4 சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். இங்கே 6 24, அடுத்து 1 இருக்கும், 0 சேர்த்து அப்படின்னா 10, 10ல் 2 இருக்குது, பேலன்ஸ் 2 இருக்கும், 20ன்னு வந்துச்சுன்னா 5, 6.25. இப்போது இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 25 + 25 50 + 6.25 இல்லை 56.25% தான் மாற்றமடையும். இதுதான் இதற்கான ஆன்சருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் இதற்கான ஆன்சர்லாம் கொஸ்டின்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது கன அளவு கான்செப்டை நம்ம அடுத்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் ஃபார்முலாவை டிவைஸ் பண்ணிங்க அப்படின்னாவே இதுக்கு அடுத்து உள்ள கன அளவும் ஈஸியாக தான் இருக்கும். அதில் உள்ள சம்ஸ் என்ன, அதில் என்ன மாதிரி கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் வரும் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.